ஊர்ல தமிழ்ல ஒரு சேயிங் ஒன்று இருக்கு, செத்தவன் கையில வெத்தலை பாக்க கொடுத்த மாதிரின்னு. இது எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு வேலையும் பார்க்காம சும்மாவே உட்காந்துருந்தான் அப்படின்னா அவங்கள பார்த்து என்ன சொன்னா, செத்தவன் கையில வெத்தலை பாக்க கொடுத்த மாதிரி உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆனா அதுவே செத்தவன் கையிலோட ஒரு டாப் சீக்கிரட்டை கொடுத்தா என்ன நடக்கும்? அதுவும் இரண்டாம் உலக போர்ல நேச நாட்டு படை எதிரி நாட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாப் சீக்ரெட்டை ஒரு இறந்தவர் மூலியமா கொடுத்தாங்கன்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? செத்தவங்கையில எப்படிப்பா டாப் சீக்ரெட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு பிணத்தால பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் உலக போரே தலைகீழாக மாற்றப்பட்டிருக்கு. பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் படத்துல ஒரு பார்ட்டோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத் மென் நோ டெயில் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை நீங்க தமிழ் மொழிபெயர்ப்புல பார்த்துருந்தீங்க அப்படின்னா செத்தவன் கதை சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்க போறது ஒரு செத்தவனோட கதை. என்ன நடந்தது, ஏது நடந்தது, இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. சேனல்ல பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் உலக போர் சம்பந்தமா நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அப்ப நீங்க பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னா அதுக்கான பிளேலிஸ்டோட லிங்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதோட தொடர்ந்துதான் இந்த ஒரு கதையும் இரண்டாம் உலக போர் 1943. கிட்டத்தட்ட இரண்டாம் உலக போர் முடிகிறதுக்கு 2 வருடங்களுக்கு முன்னாடி நேச நாட்டு படைகளுக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன அப்படின்னா, எப்படியாவது நம்ம யூரோப்பை கைப்பற்றிடணும். அப்படி யூரோப்பை கைப்பற்றிட்டோம் அப்படின்னா ஜெர்மனியை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால காலி பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய இத்தாலி எல்லாத்தையும் நம்மளால கைப்பற்ற முடியும். ஆனா அங்க ஒரு சிக்கல் இருந்தது. என்ன அப்படின்னா, கிரேட் ஹிட்லர். இந்த ஹிட்லர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஜெர்மனி மற்றும் யூரோப்புகளை நம்மளோட கட்டுக்கோப்புகளை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறார். இந்த ஒரு நேச நாட்டு வீரர்களுக்கு எப்படியாவது இந்த யூரோப்புக்குள்ள போகணும். அப்ப யூரோப்புக்குள்ள போகணும் அப்படின்னா அதற்கு கரெக்டான இடம் என்ன அப்படின்னா, இத்தாலி கிட்ட சிசிலி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஒரு சிசிலி அப்படின்ற ஏரியாவை நம்ம கைப்பற்றிட்டோம் அப்படின்னா இந்த இத்தாலிக்குள்ள நம்மளால ஈஸியா போக முடியும். இப்படி நம்ம இத்தாலிக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால யூரோப்பை கையாள முடியும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை, ஹிட்லர் ஆர்மி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஏரியாக்கள்ல ரொம்பவுமே கண்காணிப்புல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஒரு காலகட்டத்துல இத்தாலி பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனிக்கு கீழே ஆக்குபை பண்ணப்படலைனாலும் கூட ஹிட்லரோட டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சிசிலி ஏரியாவை ரொம்பவுமே உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னா, இதை மட்டும் நேச நாட்டு படை கைப்பற்றிருச்சு அப்படின்னா எதிரிகளோட படை, அதாவது ஆக்சிஸ் படைக்கு இருக்கக்கூடிய வான்வெளி தளம், அது மட்டும் இல்லாம நேவல் ஃபோர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவங்களால அட்டாக் பண்ணி காலி பண்ண முடியும். இப்படி அட்டாக் பண்றது மூலியமா பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பையும் இவங்களோட கைக்குள்ள கொண்டு வரப்படும் அப்படின்ற ஒரு எண்ணம் பார்த்தோம் அப்படின்னா ஹிட்லருக்கு ரொம்பவுமே இருந்திருக்கு. அதனால என்ன பண்றாரு, இந்த சிசிலியை நோக்கியே இவரோட டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறைய இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சிசிலி ஏரியா பார்த்தோம் அப்படின்னா ஹிட்லரோட ஹை கமாண்ட், அது மட்டும் இல்லாம ரொம்பவுமே முக்கியமான இடமாவும் இது கருதப்பட்டிருந்தது. ஆனா நேச நாட்டு படைக்கு இதுதான் பெரிய தலைவலியை ஏற்படுச்சு. இது ஒன்று பிடிச்சோம் அப்படின்னா யூரோப்புல நம்மளால ஈஸியா போக முடியும். ஆனா இந்த ஒரு சிசிலி ஏரியாவை நம்மளால ஈஸியாவே பிடிக்க முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியும். அப்ப என்ன பண்றாங்க, அங்க இருக்க டிப்ளமேட்ஸ் எல்லாம் போய் கேட்கறாங்க, இந்த சிசிலி ஏரியாவை எப்படியாவது பிடிக்கணும், அதற்கான ஐடியா ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்படி ஐடியா கேட்கும்போது பிரிட்டிஷோட இன்டெலிஜென்ஸை சேர்ந்த 2 பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. அந்த ஐடியாவை கேட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இவங்களுக்கு மண்டைண்ட குழம்பிருச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க கொடுத்த ஐடியா என்ன அப்படின்னா, ஒரு இறந்து போன உடல்ல ஒரு டாப் சீக்ரெட்டை பார்த்தோம் அப்படின்னா கட்டி விட்டு ஜெர்மனுக்கு தெரியற மாதிரி நம்ம இத்தாலியில போய் விட்டோம் அப்படின்னா இது கண்டிப்பா ஜெர்மனிக்கு போகும். அப்படி ஜெர்மனி கிட்ட போனா அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. அப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது நம்ம இந்த ஏரியாக்குள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இதை கேட்கும்போது பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா, நீ இன்டெலிஜென்ட்டா இல்ல லூசா அப்படின்ற மாதிரி தோணி இருந்து, என்னை நம்புங்கனே, நம்ம சைன் பண்ணுவோம்னே அப்படின்ற மாதிரி இவங்க நம்பிக்கையும் கொடுக்குறாங்க. அப்படி நம்பிக்கை கொடுத்த 2 மகான்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈவன் மேண்டகு அப்புறம் சார்லி சோலமெண்டலி அப்படின்ற இந்த 2 பேர் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு தினசான ஐடியாவை பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷோட இன்டெலிஜென்ஸுக்கு கொடுக்குறாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க, பிரிட்டன்ல எங்கடா நமக்கு ஒரு டெட் பாடி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்துல ஒரு வீடு இல்லாத நபர் பார்த்தோம் அப்படின்னா இறந்து இருந்திருக்காரு. அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வில்லியம் மார்டின் சொல்லப்படுது. இந்த வில்லியம் மார்டினை என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுதான் நம்மளுக்கு பெர்ஃபெக்டான ஏரியா, இவரை கொண்டு போறோம், நம்ம மிலிட்ரி ஆளா மாத்துறோம், இதன் வில்லியமா பார்த்தோம் அப்படின்னா எதிரி நாட்டை கொலை போறோம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அப்படி பிளான் பண்ணி இந்த ஒரு வில்லியமா பார்த்தோம் அப்படின்னா மேஜர் வில்லியம் மார்டின் அப்படின்ற பெயர்ல ஒரு இல்லாத மேஜரை இருக்கிற மாதிரியான ஒரு போலி பின்பத்தை உருவாக்குறாங்க.
அப்படி போலி பின்பத்தை உருவாக்குறது மூலியமா அவருக்கு என்னென்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரி பேக்ரவுண்டு உருவாக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இவரோட டிக்கெட்டு, இவரோட பாஸ்புக்கு, இவரோட ஐடென்டி கார்டு அப்படின்னு எதெல்லாம் ஃபேக்கா இவர் உண்மையிலே வாழ்ந்த மாதிரி நம்ம நிரூபிக்க முடியுமோ அதற்கான டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா பக்காவா ரெடி பண்றாங்க. எது வரைக்கும் பக்காவா ரெடி பண்றாங்க அப்படின்னா இவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதாகவும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட போட்டோவும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இவர் லெட்டர் எழுதுற மாதிரி முதற்கொண்டு இவங்க போலியா நிறைய டாக்குமெண்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா எதிரிகளை நம்ப வைக்கிறதுக்காக ரெடி பண்றாங்க. இப்படி ரெடி பண்ணி எதிரிகளை குழப்புறதுக்காக ஒரு டாப் சீக்ரெட் அப்படின்ற ஒரு ஃபைலையும் பார்த்தோம் அப்படின்னா அவரோட இணைக்கப்படுது. இது எல்லாம் எதில் வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சூர்கேஸில் வைக்கப்படுது. அந்த சூர்கேஸ் இவரோட இணைக்கப்படுது. இப்படி இணைக்கப்பட்டு இந்த பிரிட்டிஷ் ராணுவம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இவரை அவங்களோட நேவிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நேவிக்கு அனுப்பி வச்சு இவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து மிதக்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி இவரை ஒரு நீர்மூழ்கி கப்பலில் கொண்டு போய் கரெக்டா ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய ஒரு கடல் ஏரியா கிட்ட கொண்டு போறாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் ஸ்பெயின் பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரலான ஏரியாவாக தான் இருந்தது. அப்படி இருந்தா கூட இந்த ஸ்பெயின் பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனிக்கு அங்கங்க உதவக்கூடியவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜெர்மனியோட உளவாளிகளும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்பெயின்ல நிறைய பேர் இருக்காங்கன்றதையும் இந்த பிரிட்டன் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப நம்ம ஸ்பெயின்ல போய் விட்டோம் அப்படின்னா இது வந்து ஜெர்மனியில இருக்கக்கூடிய ஹிட்லருக்கு போகும். ஹிட்லருக்கு போச்சு அப்படின்னா இது அவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அப்படி குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா இந்த ஒரு சிசில் ஐலாண்டை நம்மளால எடுத்துக்க முடியும்னு பிளான் பண்றாங்க. இந்த பிரிட்டனோட நீர்மூழ்கி கப்பலான HMS செர்பர்ல வச்சு இவரை கொண்டு போறாங்க. கொண்டு போயிட்டு பிரிட்டனோட கடல் வழியில இவரை மிதக்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. இவர் உடல் ஸ்பெயின்ல கரை ஒதுங்குற மாதிரி பிளான் பண்ணிடுறாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா இந்த நபரும் அதாவது மேஜர் வில்லியம் மார்டினும் அவருக்கு கூட இருக்கக்கூடிய சூர்கேஸ் அதுக்குள்ள இருக்கக்கூடிய டாப் சீக்ரெட் இது எல்லாமே இவர் கூட இணைக்கப்படுது. இவர் மிதக்க விடப்படுறாரு. இவங்க பிளான் பண்ண மாதிரி ஸ்பெயினோட கடற்கரையில இவரோட உடல் பார்த்தோம் அப்படின்னா ஒதுங்க ஆரம்பிக்குது. உடனே இதை கலெக்ட் பண்ண ஸ்பெயின் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மனிக்கு தகவல் சொல்றாங்க. இந்த மாதிரி பிரிட்டன் நேவியோட ஒரு வீரரோட உடல் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெயினோட கடல் பக்கமா கரை ஒதுங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு சூட்கேஸ் வச்சிருந்தாரு. அதுக்குள்ள ஒரு டாப் சீக்ரெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபைலும் இருக்கு. இதன் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா எதிரி நாட்டோட அதாவது அலைஸோட அடுத்த தாக்குதல் எங்க இருக்குன்றதுக்கான டாப் சீக்ரெட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. பின்னர் அந்த டாப் சீக்ரெட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஹிட்லருக்கு கொண்டு சேர்க்கப்படுது. அந்த டாப் சீக்ரெட்ல என்ன கொடுத்திருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நேச நாட்டு படையோட அடுத்த எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரீஸும் சர்டேனியாவும் பார்த்தோம்னா நம்மளோட அடுத்த இலக்கு. இந்த சிசிலி தீவுன்றது வந்து நம்மளுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. கிரீஸை பிடிச்சோம் அப்படின்னா ஈரோப்பை நம்ம பிடிச்சி போடலாம் அப்படின்ற மாதிரியான நோட்கள் அங்கே கொடுக்கப்படுது. இதை பார்த்து ஹிட்லர் என்ன பண்றாரு, ரைட்டடா நம்மளுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு, இதுதான் நேச நாட்டு படை பண்ண போதா அப்படின்னு அவரும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தாரு. இது ஒரு ட்ராப்பா இருக்குமா அப்படின்னு அவர் யோசிக்கல. எதனால அப்படின்னா அவங்க வச்சிருந்த அந்த சப்போர்ட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இவர் ஒரு உண்மையான ராணுவ வீரர்ன்றதை அவரை நம்ப வைக்க வச்சிருக்கு. இப்படி உடம்பு ஸ்பெயின் கிட்ட போயிருது. அந்த டாக்குமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனி கிட்ட போயிருது. ஆனா இது மேலும் உண்மையா இருக்க வைக்கணும் அப்படின்னு இந்த பிரிட்டன் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பெயினுக்கு கேட்கறாங்க, இந்த மாதிரி எங்களோட ராணுவ வீரரோட உடல் ஏதோ உங்க கரையோரம் ஒதுங்குச்சா, இந்த மாதிரி ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அப்படி கரை ஒதுங்கி இருந்தது அப்படின்னா அவரோட உடம்பு கொடுங்க. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு டாப் சீக்ரெட் ஒன்று வச்சிருக்காரு, அது எதிரிகளுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும், அந்த டாப் சீக்ரெட் மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு கொடுத்துருங்களே அப்படின்ற மாதிரி ப்ளீஸ் பண்ற மாதிரி இவங்க நாடகங்களை நடத்துறாங்க. இப்படி பிளேன் கிட்ட ப்ளீஸ் பண்ணும்போது இந்த ஸ்பெயின் என்ன பண்றாங்க, அப்படியா எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையே, நாங்க கிடைச்சா கண்டிப்பா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி இவங்க கெஞ்சறது மூலியமா ஸ்பெயினுக்கு தெரிஞ்சது, அப்ப அதுதான் டாப் சீக்ரெட் போல அப்படின்ற மாதிரி ஹிட்லருக்கு அது கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுதான் அவங்களோட பிளானா இருக்கு, நீங்க மாறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹிட்லர் என்ன பண்றாரு, தான் கிட்ட இருந்த 90,000 வீரர்களையும் பார்த்தோம் அப்படின்னா முதல் சிசிலியில நிறுத்தி வச்சிருந்தாரு. பின்னர் சிசிலிக்கு தான் த்ரெட் கிடையாது, கிரீஸுக்கு தான் த்ரெட் இருக்கு, நீங்க அங்க போங்க அங்க அனுப்பி வைக்கிறாரு. இந்த சிசிலியில குறைவான மக்களை மட்டும் நிறுத்தி வச்சிருந்தாரு. பின்னர் இந்த மூவ்மெண்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டனால ரேடியோவை இன்டர்செப்ட் பண்ணி கேட்கப்படுது. இப்படி இன்டர்செப்ட் பண்ணி கேட்ட உடனே பிரிட்டனுக்கு பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான நல்ல நேரம் முன்ன கிடைக்குது. இப்படி ஜெர்மனியோட வீரர்கள்லாம் கிரீஸ் பக்கமா போக இந்த ஒரு நேச நாட்டு படையோட பிரிட்டன் வீரர்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சிசிலி தீவுக்குள்ள இறங்குறாங்க. இந்த ஒரு சிசிலி தீவுக்குள்ள ஏப்ரல் 1943 போய் இறங்குறாங்க. இப்ப அந்த சிசிலி தீவுக்குள்ள இறங்கி கிட்டத்தட்ட 38 நாளுக்குள்ளேயே அந்த ஒரு சிசிலி தீவை பார்த்தோம் அப்படின்னா கைப்பற்றி நேச நாட்டு கூட இணைக்கிறாங்க. இந்த பிரிட்டிஷோட சின்ன ட்ரிக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஹிட்லர் மாட்டிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். சொல்ற மாதிரி யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே
அதே மாதிரி தான் என்னதான் ஸ்ட்ராட்டஜிக்காக யோசிச்சிருந்தாலும் ஹிட்லர் பிரிட்டன் வச்ச ஒரு பொறியில சிக்கி சின்னாபின்னமாயிட்டாருன்னு தான் சொல்லணும். அதனால எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் 2 இல்லை 3 இல்லை 400 முறை யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா நம்மளை கவுத்திட்டு போயிடுவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் உங்கள் நண்பருக்கும் தெரியணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க மதுரை குறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.